ரொம்ப யம்மியாக பர்ஃபெக்டான ஒரு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அளவு. ரவை, சர்க்கரை, நெய், பைனாப்பிள் எல்லாம் ஒரு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். முதல்ல அரை கப்பு நெய்யில் ஒரு கப்பு ரவையை நல்லா வறுத்துட்டு 3 கப்பு கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வேக வச்சுக்கோங்க. ரவை நல்லா வெந்ததும் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். என்னோட பைனாப்பிள் ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் ஒரு கப்பு சர்க்கரை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்ச பைனாப்பில் பாதியை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன், மீதியை அரைச்சி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலரிங் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீதி இருக்க நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு முந்திரியை நல்லா செவக்க வறுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நல்ல பர்ஃபெக்டான ஸ்கூப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.